விடியறதுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கிறனா அந்த பேய் உங்க கூடயே தங்கிடும். அந்த கேம் விளையாட போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து இப்போ பேய் கேம் விளையாட போறோம். பேய் கேமா? அதென்னாச்சு பேய் கேம்? ஆமா, யூசுவலா நம்ம வந்து பேய் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரத்தத்தை வச்சு நம்மளே டெஸ்ட் பண்றது, கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சு கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணது. அடுத்த ஸ்டேஜுக்கு போய் நம்ம பேய் கூட ஒரு கேமே போட போறோம். அது எப்படியாச்சும் பேய் நம்ம கூட வந்து விளையாடும்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி எனக்கும் ஐடியாவே இல்லை கைஸ். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்க்கும்போது தான் ஒரு அண்ணா ரொம்ப சீரியஸாக உட்காந்து இந்த மேட்டரை சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு மாதிரி ஆர்வமாகி தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் ஏதாச்சும் கொஞ்சம் நாளாக கேப் விட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கும் பயம்லாம் வரும் இல்லையா? நடுவில் வந்து சில வீடியோஸ் பண்ணதால நான் வந்து கொஞ்சம் சில விஷயங்களால் பயந்து போய் பண்ணாமல் இருந்தேன். பட் ஸ்டில் உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தேன். உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்ன திருப்பியும் உங்களுக்காக தான் கைஸ் எல்லாமே. ஸோ திருப்பியும் பேக் டு தி ஃபார்ம். அப்போ தான் இந்த கேமை பார்த்தேன். ஸோ அது என்ன கேம்ன்றது உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த கேமை வந்து இன்னைக்கு விளையாட போகிறோம் பேய் கூட. உண்மையாகவே பேய் நம்ம கூட வந்து விளையாடுமா? அப்படி ஒன்று இருக்கா? இவர் உண்மையாக சொல்கிறாரா? அது எனக்கு தெரியல. நீ நம்ம ட்ரை பண்ணியே பார்த்தோம். இந்த பேய் கேமை விளையாடுறதுக்கு ஒரு பேய் பொம்மை செய்யணும். அந்த பொம்மையை உங்க கையால நீங்க தான் செய்யணும். இந்த கேமை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றதை கேட்கும் போது தான் எனக்கு வந்து ட்ரை பண்ணணுன்ற ஆர்வமே வந்துச்சு. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளாம் வந்து ஒரே இந்த பேய் பொம்மையை செய்யறதுக்கு உங்க வீட்டில் ஒரு நார்மல் பொம்மை இருக்கு பார்த்தீங்களா? அந்த பொம்மையை கிழிச்சு உள்ள இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து வெளில தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு உங்க வீட்டில் அரிசி இருக்கு பார்த்தீங்களா? அந்த அரிசிலாம் எடுத்து அந்த பொம்மையை ஃபில் பண்ணி எதுக்கு எங்கள் அம்மா என்ன செருப்பால் எடுக்கிறதுக்காக பஞ்செல்லாம் எடுத்து தூக்கி போடுறது, அது இல்லாமல் அரிசியெல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறது. சீரியஸ் நோட், நம்ம வந்து இது பண்ண போகிறோம். கலாய்க்க மாட்டோம். ஓகே, ஒரு வேளை உண்மையாகவே நம்ம கூட விளையாடுதான் இவர் சொல்கிற மாதிரி எப்படி இருக்கும்? ஃபில் பண்ணிட்டு நைட்டு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த பொம்மையை நடு வீட்டில் வச்சுட்டு போய் தூங்கிடுங்க. தூங்கின பிறகு என்ன நடக்குன்னா அந்த பொம்மை வச்ச இடத்துல இருக்காது. ஒருவேளை அந்த பொம்மை வச்ச இடத்துல இல்லைன்னா அந்த பேய் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க கூட பேய் விளையாட ஒத்துக்கிச்சு, நீங்க கேமுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டீங்க. இந்த கேமோட கோல் என்னன்னா அந்த பேய் பொம்மை ஒவ்வொரு இடமா போய் ஒளிய ஆரம்பிக்கும். அதாவது உங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா போய் ஒளிய ஆரம்பிக்கும். பல இடத்துல ஒளியும். அந்த பொம்மையை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காம மட்டும் விட்டுறாதீங்க. அது எங்கெங்க இருக்கோ வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் போய் தொலைவ ஆரம்பிங்க. தொலைவிட்டு கண்டுபிடிச்சிருங்க. விடியறதுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கிறனா அந்த பேய் உங்க கூடயே தங்கிடும். ஜென்மத்துக்கும் உங்களை விட்டு போகாது. நீங்க சாகர வரைக்கும். ஏய் கூட குடும்பம் நடத்த கத்துக்கோங்களா? இல்ல எனக்கு புரியல. ஓகே கைஸ், இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொம்மையை எடுத்து அந்த பொம்மையை கிழிச்சு அதோட பஞ்செல்லாம் தூக்கி போட்டு அந்த பஞ்சு இந்த இடத்துல நம்ம வந்து வீட்டில் இருக்க அரிசி எடுத்து போடணுமா. குளிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கேம் விளையாட போறோம். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு நமக்கு தேவையான ரெண்டு பொருள் தான். ஒன்று வந்து அரிசி, இன்னொன்று வந்து பொம்மை. நம்ம வீட்டில் தான் அந்த அரிசி எடுக்க போகிறோம். அந்த வீட்டில் இருக்கிற பொம்மையை எடுக்க சொன்னாங்க. நச்சு டேக்லாம் தெரியுது. வீட்டில் இருக்க பொம்மையை தானே எடுக்க சொன்னாங்க அப்படி சொல்லுவீங்க. ஆமாங்க கைஸ், எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி க்யூட்டான பொம்மை இல்லாத காரணத்தினால நாங்கள் இவனை வந்து கடையிலேருந்து வாங்கணும். இந்த பொம்மை கூட தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த கேமையை ஸ்டார்ட் பண்ணி விளையாட போகிறோம். ஓகே, நீ ரெடியா கேடா? ரெடியாக இருக்கா? ஓகே, வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாட சொன்னாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து இந்த கேமை விளையாட முடியுமான்னு கேட்டிங்க. வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து இதுக்காக இன்னொரு தரமான இடத்துக்கு போகிறோம். இந்த கேமை நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாடுறத விட அந்த இடத்துல உட்காந்து விளையாடும் போது தான் உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேம் ஆரம்பிக்கலாமா? வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். சுவாரஸ்யம். நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டில் தான் நான் சொன்ன அந்த அசம்பாவிதம் இருந்தது. அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீட்டை வந்து இடித்து கட்டிகிட்டு இருக்காங்க. ரெனோவேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த வீடை வந்து இது அழகாக அப்படி ரெனோவேட் பண்ணிட்டு வராங்க. மேலே போய் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மேலே தான் நடந்தது. இந்த கேம் வந்து நம்ம வீட்டில் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே வந்து பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. நம்ம இங்கே நிற்கிறதுக்கு ஒரு பேக் அது என்ன நடந்தது அப்படின்னா, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு 12th முடிச்ச உடனே அவங்க போய் காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அந்த காலேஜ்லேயே படிச்சுட்டு இருந்த சீனியர் பையன். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது. அது ரொம்ப அழகாக இருக்குது. இவங்களோட காலேஜ் முடிகிற வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது வீட்டில் தெரிய வருது. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டியும் வீட்டில் இவங்க பண்ணுற சுத்தமாக பிடிக்கல அப்படின்னாலும் இவங்க வந்து அவங்களோட லவ்வை விடாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி கொஞ்ச நாள் அவங்க 2 பேரும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் போய் இதை பற்றி திருப்பியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா இது என்ன ரிலீஜன் நான் சொல்ல விரும்பல கைஸ். பட் அந்த பொண்ணு வேறு ரிலீஜன், அந்த பையன் வேறு ரிலீஜன் அப்படின்ற ஒரே காரணத்தினால 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கல. அதனால் வேறு வழியே இல்லாமல் ஓகே வீட்டில் ஒத்துக்கல, அப்போ நம்ம இதை அப்படியே விட்டுட்டு நீ வேறு பையனை பார்த்துட்டு போ, நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க பண்ணாமல் அவங்க வீட்டை எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இத்தனை வருஷம் லவ் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை விட்டு கொடுக்காம ரொம்ப அழகாக இந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த சந்தோஷத்தோடய ரொம்ப நாள் அழகாக போயிட்டே இருக்குது. பட் இது ரொம்ப நாள் நீடிக்கல. அந்த அண்ணா வந்து சில விஷயத்த நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற சேஞ்சஸ் அந்த அண்ணாவால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் இவ இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? அந்த அக்காவோட பிஹேவியர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன வயசு குழந்தை மாதிரி இருக்குது. ஒரு 5 வயசு குழந்தை என்ன பண்ணுமோ அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனியாக போய் உட்காந்து விளையாடுறது, தனியாகவே உட்காந்து யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கிறது, குரலை மாற்றி பேசுறது, குரலை மாற்றி பாட்டு பாடுறது, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கத்தி அழுவுறது, ஒரு சின்ன குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை நோட் பண்ண அந்த அண்ணா வேற வழியே இல்லாமல் அந்த அக்காவை அவங்க வீட்டுக்கே திரும்பியும் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க அம்மா கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. எந்த தாயும் இதை கேட்கும் போது மனசு இறங்கி போவாங்கல்ல, அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு ஏன் இவ இப்படி பண்ணுறான்னு எனக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தும் பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே தான் போகுது. அப்பா சாப்பிடாம கொள்ளாம ஆளே மாறி போகிறாங்க. 24 வயசு பொண்ணுக்கிட்ட 5 வயசு குழந்தையோட கேரக்டர் வர ஆரம்பிக்குது. கம்ப்ளீட்டாக அதுவாகவே மாறுறாங்க. என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியல. இந்த இடத்துல தான் ஒரு நாள் அந்த அக்காவை பறவையா செம்மையாக வாங்கிட்டா காட்டு எந்த இடத்துல என்னடா சொல்கிற? ப்ளீஸ் ஆக்சுவலி எனக்குமே நிறைய வாட்டி பயந்து தோணி இருக்கு. நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்படி ஒரு விஷயம் இப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சு நாங்கள் இங்கே வரும்போது ஆப்வியஸாக எல்லாருக்கும் இந்த பயம் இருக்கும். அப்போது என்னோட நல்ல பார்த்து நானே நிறைய வாட்டி பயந்துருக்கேன். நார்மலான விஷயத்துக்குலாம் நாங்கள் பயப்படுவோம். ஒன்றுமே இல்லை, எங்களை சுற்றி நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். ஆனால் யாராவது ஒருத்தவங்க நடந்து போகிறத பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும். ஐ மீன் இவனே திடீர்னு இப்படி பண்ணாலே எனக்கு பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் நிற்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஐ திங்க் ஐல் பி ஓகே. நீங்கள் போய் நீ என்ன தான் கட்டுறக்கும்னு நினைக்கிறேன். பண்ணலாம் நல்ல தானே? அதுதான் சொல்கிறேன். அந்த பொண்ணு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது ஆக்சிடென்டலி ஒரு சாமியாரை பார்க்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இந்த பொண்ணு பார்க்க நார்மலாக இல்லையே, இந்த பொண்ணுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப்பில் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை இவர் நேரில் இருந்து பார்த்த மாதிரியே அப்படியே சொல்கிறாரு. அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு அந்த சாமியாரை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த வீட்டில் சில விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடந்ததுன்றதை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எனக்கு பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் நடந்த சின்ன விஷயத்தால் தாங்க. கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே நிற்கும் போது ஹார்ட் பீட் எகுரும், பயம் இருக்கும். அந்த பையன் சொன்னது உண்மையான நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த பொம்மையோட உடம்புல அரிசியை வச்சு இவனை பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு பையனை பார்த்த மாதிரி தான் க்யூட்டாக இருக்காங்க. இவனை நம்ம இங்கே உட்கார வைக்கலாம். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த அக்காவுக்கும் என்ன நடந்ததுன்றதை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அந்த அண்ணா இந்த கேம் எப்படி விளையாடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பொம்மை, நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொம்மை அண்ட் பக்கத்து பில்டிங்லையா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேமை நான் என் வீட்லேயே பண்ணியிருந்துருக்கலாமோன்னு இப்போ எனக்கு பயமாகுது. ஸோ நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த பொம்மை இங்கே இருக்கான்றதை கவனிக்க போகிறோம். இந்த கேம் விளையாடுறதுக்கு அவர் சொன்னது என்னென்னா, இந்த பொம்மையை கிழிச்சு நம்ம வீட்டில் இருக்க அரிசி எடுத்து இவனோட உடம்புல வைக்க போகிறோம். சிசர்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த பொம்மையை நம்ம இங்கே வச்சுட்டு நம்ம பக்கத்து ரூமில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது இந்த பொம்மை இருக்கா இல்லை நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம பொம்மை இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து பக்கத்து ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண போகிறோம். இல்லைனா நம்ம எனக்கு தெரிஞ்சு கீழே இறங்கி போயிடலாம்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். வெளியே போயிடலாம்ல? எல்லாரும் அவங்க ஃபோன் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே போகலாமா? கைஸ் நம்ம பொம்மையை வந்து அங்கேயே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே போகிறோம். என் கூட நான், நம்ம கேமராமேனோட ஃப்ரெண்டு, நம்ம 3 பேர் தான் இங்கே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இறங்கி கீழே போகலாம். நம்ம வந்து இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி விட்டு வந்துட்டோம்.